ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டன் தமிழ் கிச்சன். ரீசெண்டாக நான் போட்ட பர்த்டே கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். சிம்பிளான பர்த்டே கேக் தான். எப்படி செய்த நானு சொல்லி பார்ப்போம் வாங்க. 6 inch வெனிலா கேக்கில் 3 லேயர்ஸில் இந்த கேக்கை செய்கிறேன். ஒவ்வொரு லேயர்ஸுக்கும் இடையில் வெனிலா ஐசிங்கை தான் ஃபில்லிங்காக போட்ட நான் ஒவ்வொரு லேயர்ஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி முடிச்சா பிறகு க்ரம் கோட் போடுறேன். பட்டர் ஐசிங்கால் தான் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். க்ரம் கோட் போட்ட பிறகு ஐசிங்கை இன்னும் கூடுதலாக பூசிட்டு சேப் பண்ணி எடுக்கணும். கேக் ஸ்க்ரப்பரால் சேப் பண்ணி எடுக்கிறேன். ஐசிங்கை க்ளீனாக போடுறதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப ஐசிங்கை பூசி சேப் பண்ணி கொண்டே இருக்கணும். ஐசிங்கை சேப் பண்ணி முடித்த பிறகு கேக்கின் அடிப்பகுதிக்கு இந்த க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீனாக போடுறேன். ஐசிங்கை போட்டுட்டு கேக் ஸ்க்ரப்பரால் சேப் பண்ணி விடணும். வனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். வெயில் காலத்தில் ஐசிங் உருகுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் கோர்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அப்படி ஆட் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் பட்டர் ஐசிங் உடனே உருகாது, காஞ்சு நல்ல அழகாக இறுக்கமாக இருக்கும். கேக்கின் அடிப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் நொசில்ஸால் பேட்டர்ன் போடுறேன். இது ஸ்டார் நொசில்ஸால் தான் ஃப்ளவர் போடுறேன். ஃப்ளவர் போடுறதுக்கு எந்த நொசில்ஸ் ஏற்றதோ அந்த நொசில்ஸால் நீங்கள் ஃப்ளவரை போடலாம். ரஸ்டன் நொசில்ஸால் டெக்கரேட் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் இன்னும் கூட அழகாக இருக்கும். இப்போ கேக்கை மெக்கரூன்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். மெக்கரூன்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். சாக்லேட் மெக்கரூன்ஸ் தான் செய்த நான். இந்த மெக்கரூன்ஸ் இன்னும் அழகாக இருக்கணுமென்றதுக்காக மெட்டாலிக் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணி விட்டேன் நான். மெக்கரூன்ஸை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணினா பிறகு கேக்கின் சைட்டுக்கு சுகர் பேர்ல்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இந்த சுகர் பேர்ல்ஸை நீங்கள் ஆன்லைன்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். கேக் ஷாப்லையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இந்த பேர்லை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே கோல்டு அல்லது சில்வர் பேர்ல் தான் இருக்கும். கலர் பேர்ல் இருக்கிறது குறைவு. ஃபோம் ரோசஸை வச்சு தான் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் சுகர் ஃப்ளவர்ஸும் செய்யலாம் அல்லது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் வைக்கலாம். கொப்பை கலர் மெட்டாலிக் பெயிண்டை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். கேக்கின் அடிப்பகுதிக்கு டார்க் க்ரீனில் பட்டர் க்ரீம் போட்டேன் நான். அதுக்கு மேலே கோல்ட் கலர் எடிபிள் டஸ்டால் பெயிண்ட் பண்ணி விடுகிறேன். அதாவது ஒரு பேட்டர்னாக போட்டு விடுறேன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி. ஹாப்பி பர்த்டே கேக் டோப்பரை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ கேக் செய்து முடிஞ்சது. கேக் எவ்வளவு அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. கேக்கை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளுக்கு லேயர்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பாருங்க. 3 லேயர்ஸ் போட்டிருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.